அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய 3வது வீடியோ. இந்த கதையினுடைய பேரு கணேச ஐயர். கணேச ஐயருக்கு வயசு 55. அவரு அக்கராரத்துல லாஸ்ட்ல உள்ள ஒரு பெரிய மண்டபத்துல கண்ணீரோட நிக்கிறாரு. அவரை சுத்தி அத்தனை பேர், அதாவது அக்கராரத்தில் உள்ள 75 குடும்பங்கள், அதுல உள்ள நண்டு சிண்டிலேருந்து பெரியவாள் வரைக்கும் அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவரை நோக்கி கேவலமா பேசி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவரு கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. ஏன் இந்த கணேச ஐயர் எப்படிப்பட்ட மனுஷன், அவரை பார்த்து கேவலமா அத்தனை பேரும் பேசுறாங்க, அதுக்குள்ள காரணம் என்னங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முதல் வீடியோ போட்டேன், அது 15 பேர் தான் பார்த்தீங்க. அந்த 15 பேர்ல யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. உங்க பொண்ணான கையை அழுத்தி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ நான் போடுறேன். என் கற்பனையை அப்படியே விடுறேன். அது பாட்டில் எங்க பார்த்தாலும் மேய்ச்சிட்டு என்கிட்ட பல விஷயங்கள் சொல்லுது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணேசருக்கு வயசு ஒரு 55 இருக்கும். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுலயே திருவண்ணாமலையில ஒரு நகரத்தார் நடத்தக்கூடிய வேதசாலையில படிச்சார். நகரத்தாருன்னா காரைக்குடி சிட்டியார்களால நடத்தப்பட ஒரு வேதசாலை, அதுல படிச்சாரு 10 வருஷம். அதுக்கு பிறகு சிதம்பரத்துல அங்க உள்ள வேதசாலையிலையும் நல்லா படிச்சு வேதங்களை நல்லா இது பண்ணி சமஸ்கிருதத்துல சிறந்த புலமை பெற்று சிவாலய தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயில்ல, புகழ்பெற்ற கோயில்ல அவர் அர்ச்சகரா பணியாற்றிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு வயசு 55. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள். மகன் ஒரு தனியார் வங்கியில வேலை பார்க்கறான். பொண்ணு பேரு சுபஸ்ரீ, அவ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். இவருடைய கேரக்டர் எப்படின்னாக்கா, நீங்க பாக்யராஜ் டைரக்ட் பண்ண இது நம்ம ஆளு படம் பார்த்திருப்பீங்க. அதுல சோமயராஜல் எப்படி இருப்பாரு, அப்படிப்பட்ட கேரக்டர். அவர் பூஜை புஜகாரம் பண்ணும்போது, கோயில் அர்ச்சகரா இருக்கும் போது யாருக்கும் வேறுபாடு பார்க்க மாட்டாரு. சில பேர் தட்டுல காசு போட்டாதான் அந்த மாலை போடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அர்ச்சகர். அப்படிப்பட்ட நான் உண்மையிலே நல்ல கேரக்டர். ஆனா இன்னும் சில கொள்கைலாம் வச்சிருக்காரு. கடவுள் காரியத்தை வர மற்ற எந்த காரியத்துக்கு போக மாட்டாரு. உதாரணமா இந்த கிரக பிரவேசம், திருமண விழா, இதுக்கெல்லாம் போவாங்கல்ல, அதுக்கெல்லாம் போகவே மாட்டாரு. கோயில் பணி தான். ஒரு நாள் ஓட தன்னுடைய திருப்பணியிலேருந்து தவறுனதே இல்லை. அதுதான் அவருக்கு ஒரு உயிர். ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டார். அப்படிப்பட்டவரு அவருடைய மகள் செஞ்ச ஒரு காரியம், ஒரு மாதத்துக்கு முன்னால ஊருக்கு வந்திருக்கான். அப்பா பார்க்க அப்பா நான் ஒருத்தவரை, என்னோட பணியாற்ற ஒருத்தவரை நான் மனமாற விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சரி நீ கல்யாணம் பண்ணிக்க, அது நம்ம ஆளா? இல்லப்பா, அவர் நம்மளுடைய கேஸ்ட் கிடையாது. அவர் நான் பிராமின், ஆனா ரொம்ப நல்லவர், எனக்கு விட அதிகமா படிச்சிருக்காரு, நல்ல சம்பளம் வாங்குறாரு, வெல் செட்டில்டு அப்படிலாம் சொன்னாலும் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. நீ அப்படி ஒரு கல்யாணம் பண்ணா, இந்த அகரகாரத்துல இது என்னை கண்டு இந்த அகரகாரம் எப்படி மரியாதை கொடுக்குது, நீ பாட்டுல கல்யாணம் பண்ணா எனக்கு மரியாதை இருக்காது. அது மட்டும் இல்ல, கோயில்ல நான் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால உன்னுடைய காதலை விட்டுடு. அப்படி விடலைன்னா நானும் உன்னுடைய அம்மாவும் உயிரை விட்டுடுவோம் அப்படின்னு கராரா சொன்னாரு. இல்லப்பா முடியாது, கல்யாணம்னு பண்ணா அவரை கல்யாணம் பண்ணுவேன், அப்படி எனக்கு கல்யாணமே வேணாம். ஒருவேளை நீங்க சம்மதிச்சாதான் கல்யாணம், நீங்க சம்மதிக்கலைன்னா நான் சத்தியமா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, திரும்ப திரும்ப அவரு தன்னுடைய பொண்ணுகிட்ட சொன்னாலும் அதுல இருந்து தன்னுடைய முடிவுல இருந்து மாறுறதா தெரியல. தன்னுடைய பொண்ணை, சரிப்பா நான் வந்தேன், உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு சென்னைக்கு கிளம்புறேன்னு சொன்ன பிறகு தன்னுடைய
டிவிஎஸ் 50ல அவளை ஆட்சிட்டு கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டோன்னா திரும்பவும் தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னாலும் அவ மறுத்துட்டா. வண்டி போயிடுச்சு. இவர் கிளம்பி அதே சிந்தனையில வண்டி எடுத்துட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு லாரி அடிச்சு தூக்கி எறியப்பட்டாரு. பிளட் போகுது. அப்படியே மூச்சு அடைஞ்சிட்டாரு. யாரும் தூக்க வரல. அடுத்தது அவர் விழிச்ச போது ஒரு 5 நாள் எல்லாரும் அவர் மனைவி பொண்ணு எல்லாரும் வந்துட்டாங்க. உயிர் பிழைச்சது எப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனா அவர் உயிர் பிழைச்சதுக்கு காரணம் யாருன்னா அந்த ஒரு எம்எல்ஏ. அடிபட்டு கடக்கும் போது தன்னுடைய கார்ல போயிட்டு இருந்தவர் அவர் இந்த ஐயரை கணேச ஐயரை தன்னுடைய கார்ல போட்டு தனியார் ஆஸ்பத்திரியில விட்டது மட்டும் இல்ல, தன்னுடைய ஏன்னா அவருடைய குரூப்பு A1B பாசிட்டிவ் அது இல்லை, தன்னுடைய ரத்தத்தை அவர் கொடுத்தாரு. ஏன்னா அவரும் அதே குரூப்பு. ஆனா இதுல என்னன்னா அந்த எம்எல்ஏ பேரு தங்கராசு. அவர் ஒரு எஸ்சி. அது மட்டும் இல்ல, அந்த தொகுதி ஒரு ரிசர்வ் தொகுதி. ரிசர்வ் தொகுதினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எஸ்சி தான் நிக்கலாம். அப்படி அவர் அதுல நின்று ஜெயிச்சாரு. அதே சமயத்துல கடந்த தேர்தல் சமயத்துல ஓட்டுக்காக அக்கராகாரத்துல போகும்போது அங்க முனையில நிறுத்தப்பட்டு உள்ளவே நுழைய முடியாது, நாங்க யாரும் ஓட்டு உனக்கு போட மாட்டோம், நோட்டாக்கு போடுவோம், மற்ற கட்சிக்கு போடும் மொழியும் உனக்கு போட மாட்டோம், ஏன்னா நீ சேர்ந்து இருக்கிற கட்சி அந்த கட்சி அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தப்பட்ட அந்த எம்எல்ஏ அவர் தான் இதற்கு பிளட் கொடுத்திருக்காரு. இந்த பிளட் கொடுத்ததோட அவர் நிக்கல. ஏன்னா இவ்வளவு தூரம் அரசியல்வாதியாச்சே, இவ்வளவு தூரம் தன்னை அவமானப்படுத்தினாரு. பிளட் கொடுத்து அதெல்லாம் போட்டோ எடுத்து தன்னுடைய முகநூல் பக்கத்திலையும் எக்ஸ் பகுதியிலையும் பதிவிட்டாரு. இது என்னன்னா வைரல் ஆயிட்டு. இந்த வைரல் ஆனதுனாலதான் இப்ப அந்த அக்கராத்து உள்ள கல்யாண மண்டபத்துல இவரை குற்றவாளி கொண்டு நிக்கிறாங்க. இவர் எல்லாரும் நகையாடுறாங்க. காரணம், இனிமேலு நீங்க அர்ச்சகர் வேலை செய்யக்கூடாது, கருவறைக்குள்ள போகக்கூடாது, கோயிலுக்கு வாங்க சாமி கும்பிட்டுட்டு போயிடுங்க, உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த அக்கரகாரத்திலேயே நீங்க குடியிருக்க கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்தமான அத்தனை ஐயர்மார்களும் ஒரு எடுத்த முடிவு இது. இந்த முடிவை கேட்டுதான் இவர் அப்படியே அழுகுறாரு. அவரை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின பிறகு இவர் எல்லாரும் ஒரு மெஜாரிட்டி வரும்போது இவர் இவரால என்ன செய்ய முடியும்? இனிமேலுக்கு இங்க இருக்க முடியாத சூழ்நிலையில தன்னுடைய மனைவி, மகள், பையன் இதோட சாமான்கள் எடுத்துக்கிட்டு அக்கரா விட்டு வெளியே வரும்போது அங்க அந்த தெரு லாஸ்ட்ல எம்எல்ஏ, அவருடைய மனைவி, அவருடைய மகன் எல்லாரும் அவரு பரிவாரங்க எல்லாரும் நின்று பார்த்து ஐயரை பார்த்து இந்த எம்எல்ஏ ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டு கிட்டத்தட்ட அவருக்கு கணேசையர் ஷாக் ஆனார். அது என்ன வார்த்தைங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அங்கதான் ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்ல என்ன வார்த்தை சொன்னாருங்கிறத சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு வீடியோ போட்டா இது வரைக்கும் யாரும் சொல்லல, இது நாச்சும் சொல்றீங்க. ஒருவேளை நீங்க யாரும் சொல்லலன்னா திங்கக்கிழமை முதல் வீடியோ போட்டோம்ல அந்த கதையோடைய ட்விஸ்ட நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.